ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பெரும்பாலான 90s கிட்ஸுக்கு பிடிச்ச வேன் ஹெல்சிங்கிற ஒரு ரத்த காட்டேரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே டிரான்சில்வேனியாங்கிற ஒரு கிராமத்து மக்களை காட்டுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் கோவத்தோடு ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு பாழடைஞ்ச கோட்டையை நோக்கி போறாங்க. இந்த கோட்டைக்குள்ள தான் டிராக்குலாங்கிற அந்த ரத்த காட்டேரி இருக்கு. அந்த ரத்த காட்டேரி கூடயே பிராங்கின்ஸ்டைனுங்கிற ஒரு சயின்டிஸ்டும் இருக்கிறான். ஏன் இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த கோட்டையை நோக்கி வராங்கன்னா, இந்த சயின்டிஸ்ட் பயவுல இருக்கான்ல, என்ன பண்ணிருக்கானா, அந்த கிராமத்துல உள்ள இறந்து போன 7 மனுஷங்களோட உடலை எடுத்து மனிதன் பாதி மிருகம் பாதின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு மனித மிருகத்தையே உருவாக்கி வச்சிருக்கான். சோ இவன் மனித பிணங்களை திருடி டிராக்குலாக்கு ஹெல்ப் பண்றது அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கல. அதனாலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோட்டையை எரிச்சு அவனையும் கொல்றதுக்காக அங்க போறாங்க. இப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவனை கொல்லுவறதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றானா, அவன் கண்டுபிடிச்ச அந்த மிருகத்தை அங்க இருந்து கூட்டிட்டு தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப அங்க வந்து இறங்குன டிராக்குலா சொல்றாரு, டே கண்ணா, நமக்குள்ள என்ன பேச்சு? நீ ஒரு லேப் கட்டி கேட்ட, நான் உனக்கு ஒரு லேப் கட்டி தந்தேன். 7 மனுஷங்களோட பணம் வேணும்னு கேட்டேன், அதே நான் ரெடி பண்ணி தந்தேன். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு நீ நினைக்கிற? உனக்காக நீயா? எனக்காக தான். ஆனா நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கிற. அதுக்காகவே நான் ஒன்னும் சும்மா விடுறேன், இங்க இருந்து தப்பிச்சு போயிரு. இந்த மிருகத்தெல்லாம் நீ ஒன்னும் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ட்டு டிராக்குலா சொல்லிட்டே இருப்பாரு. இவனுக்கு என்னன்னா, டிராக்குலா தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வச்சு ஏதாவது தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். சோ அதனாலேயே அந்த மிருகத்தை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா டிராக்குலா விடல. அதனாலேயே பக்கத்துல இருந்து ஒரு கத்தியை எடுத்து டிராக்குலாவை இவன் குத்த போவான். குத்தி இருக்க மாட்டான். இப்போ டிராக்குலா சொல்லுவான், இந்த கத்தியாலலாம் என்ன கொல்ல முடியும்னு நீ நினைக்கிறியா? வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த கத்திய அவரோட நெஞ்சில குத்திப்பாரு. சாக மாட்டாரு. அந்த செகண்டே சயின்டிஸ்டோட கழுத்துல கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அந்த இடத்துலயே கொன்னுருவாரு. இவரு சயின்டிஸ்ட கொன்னுட்டு ரிலாக்ஸா திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த மிருகம் ஆல்ரெடி கட்டில இருந்து தப்பிச்சிடுச்சு. தப்பிச்சு அது அங்க இருந்து ஒரு பெரிய டைனமோ மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை தூக்கி டிராக்குலாக்கு மேலேயே தூக்கி எறியும். டிராக்குலோ அதுல பட்டு நேரா தீக்குள்ள போய் விழுவாரு. உடனே அந்த மிருகம் தன்னோட முதலாளியோட இறந்து போன உடம்ப எடுத்துட்டு அந்த கோட்டையை விட்டு வெளியே தப்பிச்சு போயிட்டு இருக்கும். பாக்குறதுக்கு அச்சசல் மனுஷன மாதிரியே இருக்கும், ஒரு ஜெயிண்ட் மாதிரி. இதை கவனிச்சு அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜெயிண்ட் எங்க போகுதோ பின்னாடி போய் அதை கொல்றதுக்காக பின்னாடியே போறாங்க. அது நேரா ஒரு காத்தாடி டவருக்கு போகுது. ஊர் மக்கள் எல்லாம் கும்பலாட்டு போயிட்டு நிறைய தீப்பந்தம், கோடாரி, மண்வெட்டி, அது இதுன்ட்டு விவசாயத்துக்குள்ள எல்லா சாமானத்தையும் வச்சிருப்பாங்க அதை கொல்றதுக்காண்டி. இந்த ஜெயிண்ட்டுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற இடமே கிடையாது. அந்த காத்தாடிக்குள்ள அந்த டவருக்கு உள்ள போயிட்டு மேல ஸ்டெப்ல ஏறி மேல போயிட்டே இருக்கும். இவங்க என்னடானா வெளியே இருந்துட்டு தீப்பந்தத்தை எடுத்து அந்த டவரை மொத்தமா கொளுத்தி விட்டுருவாங்க. இதுக்கு தப்பிச்சு போறதுக்கு வேற இடமும் கிடையாது. அதனால மேல டவர்ல உச்சில வர போயிரும். பேன்னுகிட்டு ஏன் ஏன் இப்படி பண்றீங்கிறது மாதிரி அது 2 டைம் சவுண்ட் போட்டு கேட்கும். எல்லாருமே பயந்து போயிருவாங்க, இந்த மிருகத்தால பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரியே. அதே சமயத்துல இங்க கோட்டைக்குள்ள டிராக்குலா அந்த தீக்குள்ள இருந்து வெளியே வருவாரு. அவ்வளவு தீப்பட்டு எரிஞ்சு அவருக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அவருக்கு மேல எரிஞ்ச அந்த தீல உள்ள அந்த காயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி குணமாயி வரும். இங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து கொளுத்துன தீல அந்த பில்டிங் மொத்தமாவே இடிஞ்சு கீழே விழுந்து தரமட்டமாகும். அந்த டைம்ல தான் டிராக்குலாவும் அவரோட 3 ஒய்ஃபும் சேர்ந்து இந்த ஜெயிண்ட காப்பாத்துறதுக்காண்டி அங்க வருவாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த ஜெயிண்ட் ரொம்ப முக்கியம்னா, டிராக்குலா தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்த ஜெயிண்டோட ஹெல்ப் வேணும். இந்த ஜெயிண்ட்ல இருந்து ரொம்ப எனர்ஜி சோர்ஸ் உண்டு. அந்த எனர்ஜி சோர்ஸ் எடுத்து தான் அந்த குழந்தைகளை உருவாக்கவே முடியும். அதுக்காக தான் அந்த சயின்டிஸ்ட்க்கு தெரியாமலேயே அவரை என்கரேஜ் பண்ற மாதிரியே இந்த ஜெயிண்ட பண்ண வச்சிருப்பாரு. இது தெரியாம அந்த சயின்டிஸ்டும் பண்ணிருப்பான். பண்ணி முடிச்சோன்னா அவனுக்கு கதையை முடிச்சு விட்டுருவாரு. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாரிஸ் சிட்டியை காமிக்கிறாங்க. அப்ப அங்க ரோட்ல ஒரு பொண்ணு விழுந்து செத்து கிடக்குறா. யாரோ ரேப் பண்ணி கொண்டு போட்டிருக்காங்க. இவரு சுத்தி சுத்தி தேடி பார்க்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் பக்கத்துல சர்ச்சுக்குள்ள போகும். இதை கவனிச்சு அவர் அந்த சர்ச்சுக்குள்ள போவாரு. இவருதான் நம்ம படத்தோட ஹீரோ வேன் ஹெல்சிங். போய் பார்த்தா தான் தெரியுது, இங்க ஒருத்தன் ஹல்க் மாதிரி ஹல்கோட உருவத்திலேயே இருக்கிறான். சுருட்டு குடிச்சிட்டு இருப்பான். இவன் தான் ஆக்சுவலா அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, டே தம்பி, நீ ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணிட்ட, இப்ப வேற ஒரு பொண்ணை வேற கொண்டிருக்க, இதுக்கு முன்னாடி 7 ஆம்பளைங்களை கொண்டிருக்க, 4 பொம்பளைங்களை கொண்டிருக்க, 4-5 சின்ன குழந்தைங்களை கொண்டிருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் அவனோட கொலைகளோட லிஸ்ட் அடிக்கிட்டே போவாரு. அப்ப அந்த ஹல்க் உருவம் சொல்லும், ஆமா ஒரு 8-9 ஆடை தின்றுப்பேன், ஒரு 7-8 கோழி பண்ணைகளை மேய்ஞ்சிருப்பேன், எல்லாம் சொல்றேன், இதை ஏன் கணக்குல விட்டுட்டேங்கிற மாதிரியே கேட்கும். உன்னை மன்னிச்சு விட சொல்லி ஃபாதர் சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் உன்னை பார்த்து பேசி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். சோ நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து வந்துரு. ஏதாவது பிரச்சனை பண்ணினா உன்னை கொல்லதுக்கு நேரிடும் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ இன்டைரக்டா சொல்லுவாரு. ஓ அப்படியா சார், நீங்க என்ன கொன்றுவீங்களா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ தூக்கி போட்டு துவம்சம் பண்ணும். புரட்டி புரட்டி எடுக்கும். ஹீரோ நல்லா அடி வாங்குவாரு. அவரு கையில பிளேடு மாதிரி வித்தியாசமாட்டும் ஒண்ணு இருக்கும். அதை வச்சு அந்த ஹல்கோட ஒரு கையை வெட்டி விட்டுருவாரு. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த பில்டிங்கோட டவர் உச்சிக்கு போயிருவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ நல்லா அடி வாங்கி அந்த மிருகம் என்ன பண்ணனா, நம்ம ஹீரோவை பிடிச்சி பில்டிங்கோட மேல இருந்து கீழே தள்ளி விட்டுரும். ஹீரோ ஏர்லயே பறந்து கீழே போயிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல ஹீரோ கிட்ட ஒரு கன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை வச்சு நேரா இந்த மிருகத்தை பார்த்து, இந்த ஹல்க் உருவத்தை பார்த்து சுடுவாரு. உள்ள இருந்து கயிறு மாதிரி போகும். அது நேரா போய் ஹல்க் உருவத்தோட வயிற்றுலயே குத்தி அந்த பக்கத்தோடி பேக் சைடோடு வெளியே வந்துடும். வெளியே வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கா பிடிச்சிக்கிடும். நம்ம ஹீரோ கீழே விழ மாட்டாரு. அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாரு.
அந்த டைம்ல இந்த உருவம் என்ன பண்ணுனா அந்த கயிறை பிடிச்சி அப்படியே நம்ம ஹீரோவை மேல இழுத்து தள்ளணும். மேல இழுக்கிறதுக்காண்டி பேக் சைடுல பின்னாடி பார்க்காம ஓடி போயிட்டே இருக்கும். அந்த சைடுல உள்ள ஹேண்ட் ரெயில்ல பட்டு அந்த உருவம் அப்படியே அந்த பக்கம் கீழே விழுந்துரும். கீழே விழுந்தது அது சர்ச்சுக்குள்ள ஒரு பழங்கால கண்ணாடி இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுல மோதி ஆப்போசிட் சைடு ஓடி கீழே வந்து விழுந்து ஸ்பாட்லயே அவுட் ஆயிரும். இது அந்த மிருகமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காது, நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ வந்து சர்ச்சுக்கு வந்துருவாரு. வந்த இடத்துல ஃபாதர் நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுருவாரு. ஃபாதருக்கு என்ன கவலைனா அந்த மிருகம் செத்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அந்த கண்ணாடி உடஞ்சது பாத்தீங்களா அதை நினைச்சுதான் அவருக்கு ரொம்ப கவலை. ஆக்சுவலா அது ஒரு 600 வருஷமாட்டே அந்த கண்ணாடி இவங்க பாதுகாத்துட்டு வராங்களாம். இந்த கண்ணாடியை உடைச்சதுக்கே ஒன்னு நாங்க நரகத்துல போடணுங்கிற மாதிரி ஹீரோட்ட பேசுவாங்க. ஹீரோ ஒன்னும் கோவத்துல அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஃபாதர் விட மாட்டாரு. அப்புறம் அங்க இருந்து ஹீரோ கூட்டிட்டு அப்படியே ஒரு லேபுக்கு போறாங்க. போன இடத்துல ஒரு ஸ்கிரீன்ல ஒரு மேப்பை காமிச்சு நீ அடுத்த ப்ராஜெக்ட் இங்க தான் போகணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேப்ல டிராக்குலாவோட போட்டோ காமிச்சிட்டு இவனை கொல்றதுக்காக தான் நீ போகணும், இங்க போனீங்கன்னா உன்னோட கடந்த கால ஞாபகம் எல்லாம் வரும்னு சொல்லுவாரு. சுமார் ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்சில்வேனியால வெலேரியஸ்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவரு டிராக்குலாவை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா முடியாது. சோ அவரு கடவுள்கிட்ட ஒரு சபதம் போட்டிருப்பாரு, நானும் என்னோட குடும்பத்துல உள்ளவங்களை யாராவது டிராக்குலாவை கொல்றது வர நாங்க சொர்க்கத்தோட வாசலே மிதிக்க மாட்டேன் சபதம் எடுத்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த லேப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து பயணம் பண்ணி கிளம்பிடுவாரு டிரான்சில்வேனியாவுக்கு. இங்க டிரான்சில்வேனியால ஒரு காட்டுக்கு நடுவுல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது மாதிரியே இவங்க ஒரு மனுஷனை பொறியா வச்சு ஒரு ஓநாயை வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல அங்க ஓநாயம் வந்துடும். வந்த ஓநாய் நேரம் அந்த மரத்துல இருக்கக்கூடிய மனுஷனை கவ்வி பிடிக்கிறதுக்கு போகும் பாருங்க. அந்த மனுஷன் டப்புன்னு துள்ளி மரத்துக்கு மேலே ஏறிடுவான், ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். ஓநாயை எவ்வளவு ட்ரை பண்ணி அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், ஆனா எட்டாது. அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு மாசான என்ட்ரில வராங்க. வந்தவங்க ஓடி போய் அந்த ஓநாயை தாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஓநாயை வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது இவங்க இந்த பக்கத்துல ஒரு பொறி வச்சிருப்பாங்க, ஒரு இரும்பு கூண்டு. அந்த கூண்டுக்குள்ள அந்த ஓநாய் மாட்டிக்கிடும். என்னடா இது சோதனையா போச்சுங்கிற மாதிரியே இளவரசர் இருக்கக்கூடிய அதே மரத்துல தான் அந்த ஓநாயும் ஒரு குண்டுக்குள்ள மாட்டி தப்பிச்சிட்டு இருக்கும். அப்ப கீழே இருந்து அந்த படையில உள்ள எல்லாருமே சேர்ந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குண்டு ஓநாய்க்கு மேல படாது, என்னன்னுதான் சுடுறாங்கன்னே தெரியல. எல்லா குண்டு அந்த ஸ்டீல் கேஜில பட்டுக்கிட்டே இருக்குமா. இது அந்த ஓநாய்க்கு நல்ல சாதகமாயி போச்சு. அது அடிச்சு உடச்சிக்கிட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணும். அதே டைம்ல கயரா இருந்து கீழே விழுந்துரும். கரெக்டா அது நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே விழுமா. வந்ததுக்கு நல்ல வாய்ப்பா போச்சு ஹீரோயினை பிடிச்சி கடிக்கிறதுக்கு. அது ஓடி வந்து ஹீரோயினை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த இடத்துல கரெக்டா இளவரசன் வந்து அந்த ஓநாயை துப்பாக்கியால 2 டைம் சுடுவான் நெஞ்சிலேயே. ஓநாய் ரொம்ப வேகமா வந்திருக்கும். அந்த போர்ஸ்ல கரெக்டா இளவரசனை அடிச்சு தூக்கிட்டு போய் பக்கத்துல ஒரு பெரிய குண்டு இருக்கும். குண்டுக்குள்ள 2 பேருமே விழுந்துருவாங்க. அந்த ஓநாயும் விழுந்துரும், இளவரசனும் விழுந்துருவான். இளவரசிக்குன்னு இருந்தே அந்த இளவரசன் மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு இருந்தது. இப்ப அவனும் காலி. ரொம்ப வருத்தத்தோட சோகத்துல அங்க இருந்து கிளம்பி டிரான்சில்வேனியாவுக்கே திரும்பி வந்துருவா தன்னோட கிராமத்துக்கு. இப்ப கடைசியா அவிய குடும்பத்துல மிஞ்சி இருக்குது இளவரசி மட்டும்தான். அப்படியே ஒரு வழியா பாரிஸ்ல இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ டிரான்சில்வேனியாவுக்கு வந்துருவாரு. அந்த கிராமத்துக்கு உள்ள என்ட்ராகும் போதே அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் இவங்கள ரொம்ப விசித்திரமா பாக்குறாங்க. கையில கம்பு, அருவா, கோடாரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ரத்த கட்டளையோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கனால இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. வரவங்களெல்லாம் ரொம்ப வித்தியாசமாட்டு தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்களை காப்பாத்த வந்திருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்தவங்க நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு நீங்க யாரு, புதுசா இருக்கீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏமா கண்ணு, உன்னையும் உங்க கிராமத்துல உள்ள மக்களையும் காப்பாத்தக்கு தான் வந்திருக்கோம், ரத்த கட்டறியெல்லாம் அழிச்சு. ஸோ நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயும் ஹீரோக்கு ஃப்ரெண்டையும் ஒருத்தன் அளந்துகிட்டு இருப்பான். எதுக்குன்னு பார்த்தா ஒரு சவக்குழி தோண்டணுமா. இங்க வரவங்க எல்லாம் புதுசா வரவங்க எல்லாம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்களாம். ஸோ நைட்டே உங்களுக்கு ஜுவாலி முடிஞ்சு போவோம், வைக்கணும் இல்லை, அதுக்காண்டி தான் அளவு எடுக்கிறேங்கிற மாதிரியே பேசுவான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு 3 ரத்த கட்டறி பறந்து வரம் பாருங்க. அப்படி வவ்வல்லே மனுஷன் உருவம் இருந்தா எப்படி இருக்கும், வெளு வெளு வெளுன்ட்டு. நம்ம பழைய இந்த மோகினி படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, வெள்ளை ட்ரெஸ் போட்டு பேயெல்லாம் வரும்ல, அதே மாரி 3 காட்டேரிங்க பயங்கர கொடூரமா. நம்ம ஹீரோ ஒரு அம்பு விடுற ஒரு நவீன மிஷின் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அதை வச்சு சதக் சதக் சதக்குன்னு ஏர்லயே சுடுவாரு. ஒரு ரத்த கட்டேரி அது கிழிச்சுக்கிட்டு போகும், ஆனா சாகாது. இதை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தங்களோட வீட்டுக்கு ஓடி போய் ஒளியதுக்காண்டி ஓடி ஓடி போவாங்க. கொஞ்ச நேரமாட்டே ஓடிட்டு இருப்பாங்க, யாரும் வீட்டுக்குள்ள போனே மாதிரி இல்ல. 3 ரத்த கட்டேரியும் சுத்தி சுத்தி அவ்வளோ ஒருத்தன் அடிச்சு தூக்கி இறையும். மெயினாட்டி இதுங்க வேட்டையாட வந்தது யாருன்னா நம்ம ஹீரோயினை தான் வேட்டையாட வந்திருக்கோம். ஆனா இளவரசன் இப்ப தானே செத்து போனா. ஹீரோயின் மட்டும் தானே உயிர் விட்டு இருக்கா, இவளையும் போட்டு தள்ளிட்டா இவங்க குடும்பம் எப்பவுமே சொர்க்க வாசல மிதிக்க முடியாதுல்ல, அதுக்காகத்தான். அப்போ ஹீரோ அங்க நிறைய அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாரா, இது அதுங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாட்டே இருக்கும். ஸோ ஹீரோவும் போட்டு தள்ளலான்ட்டு ஒரு ரத்த கட்டீர் ஃபாஸ்டா வந்து ஹீரோ அடிக்க வரும். கரெக்டா ஹீரோ டைவ் அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சிருவாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மாடு ஒன்று நிற்கும். அந்த மாடை அலைக்க தன்னோட காலிலேயே தூக்கிட்டு வீசும் பாருங்க. எப்பா இன்னொரு பவர். இப்படியே ரொம்ப பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள்லாம் இறந்து போறாங்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அதுங்களை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்பாட் இருக்கனால ஒரு ரத்த கட்டேரி இன்னொரு ரத்த கட்டேரிட்ட சொல்லும், மரிஸ்கா சீக்கிரம் அவனை போட்டு தள்ளு, ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிற, முடிச்சிட்டு வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். உடனே அந்த ரத்த கட்டேரி நம்ம ஹீரோவை போட்டு தள்ளதுக்கு வரும். கரெக்டா நம்ம ஹீரோக்கு கையில இருக்கக்கூடிய அந்த அம்புலையும் குண்டு தீந்துரும். ஸோ
ஃப்ரெண்டு கிட்ட இதை லோட் பண்ணுன்ட்டு கொடுப்பாரு. அவன் லோட் பண்ணி கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிரும். அந்த ரத்த கட்டரி ஹீரோவை தூக்கி தூக்கி போட்டு பந்தாடும். கடைசியில லோடும் பண்ணிடுவான். லோட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. வேணா எவ்வளவுதான் சுட்டாலும் அதுக்கு சாக மாட்டேங்குதுல. அப்பதான் ஃப்ரெண்டுக்கார பையன் உள்ள சொல்லுவான், அந்த புனித தண்ணியை எடுத்து வச்சு நீ அதை அடி, கண்டிப்பா அது செத்துருவான். பக்கத்திலேயே ஒரு பைப்ல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும். இந்த தண்ணியை புனித தண்ணின்னு சொல்றாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. அந்த தண்ணி தான் முக்கிட்டு கரெக்டா அந்த ரத்த காட்டேரி அடிப்பான் பாருங்க. அங்க ஹீரோயின் ஒரு சைடுல மாட்டிக்கிடுவா. 2 ரத்த காட்டேரிங்க ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு கழுத்து கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும். கரெக்டா இங்க அம்பு விடவும் அதுங்க கடிக்க அங்க போகவும் டைமிங் கரெக்டா இருக்கும். இவன் சுட்ட சுடுல இந்த ரத்த காட்டேரி அங்க ஸ்பாட்லயே அவுட்டு. மேல ஒரு குடிசைக்கு மேலேயே அப்படியே கரிஞ்சி எலும்பெல்லாம் சுக்கு நூறா சாம்பல் ஆகும். இதை உணர்ந்து அந்த 2 ரத்த காட்டேரி என்ன பண்ணனா பயந்து அங்க இருந்து ஓடிரும். ஹீரோயினை ஒன்னும் பண்ணிருக்காது. லூசு பெயிங்களா இருக்குது. சரி அவ தான் செத்துட்டால, இவ்வளையாவது தூக்கிட்டு போக வேண்டியதானே. அதுங்க போட்டுக்கிட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும் அழுதுகிட்டு. அடுத்து இங்க டிராக்குலாவோட கோட்டையில ஒரு கண்ணாடி சவப்பெட்டிக்குள்ள இருந்து டிராக்குலா சத்தம் போட்டுக்கிட்டே, ஓ மரிஷ்கா போயிட்டியா அப்படின்ட்டு பொண்டாட்டியை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே வெளியே வருவாரு. அங்க இருந்து தப்பிச்சு வந்த 2 ரத்த காட்டேரியும் சீலிங்லயே தொங்கிட்டு இருக்கோம், வவ்வால் தொங்குறது மாதிரியே. டிராக்குலாவும் அப்படியே ஒரு பில்லருக்கு மேல நடந்தே மேல போவாரு. சீலிங்ல போய் அவரும் தொங்கிட்டு நிப்பாரு. நீங்க ஏன் அழுறீங்க? உங்களுக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியவே இல்ல. வெலரிஸோட குடும்பத்தை எவ்வளவு சீக்கிரமா நம்ம அழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. அதுக்காகத்தானே நான் உங்களை அனுப்புனேன். நீங்க ஏன் அவளை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு பிடிச்சி நல்லா கத்தி விட்டுருவாரு. அப்ப அங்க புதுசா ஒரு ஓனாய் ஒண்ணு வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த ஓனாய் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பிரதர். அந்த இளவரசனை இன்னொரு ஓனாய் கடிச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம் அடிச்சு. இவருதான் புதுசாட்டு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க புதிய வரவு. இங்க அரண்மனையில ஹீரோயின் நல்லா சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்கு முழிப்பு வந்துடும் மின்னல் சவுண்டுல. அவளை எழும்பி போய் பார்க்கும்போது என்னடா ஏதோ டோர் அடிக்கிற மாதிரி சவுண்ட் எடுக்குன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு விளக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பா. அப்ப யாரோ அவளை வாட்ச் பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் யாருன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. பார்த்துட்டு நம்ம ஆனல் சிங்கான்ட்டு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பா. திடீர்னு அந்த உருவம் பக்கத்துல வந்து நிக்கும். இவ்வளவு அதிர்ச்சியோட பார்த்து பயந்து ஓடுவான்னு பார்த்தா நின்னுட்டு, வேல்கன் அண்ணா நீ எப்படி இருக்க, நீ எப்படி இங்க வந்த, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. அவங்க அண்ணன் தான் வந்திருப்பான். ஆக்சுவலா இவன் தானே அந்த ஓனாய் தான் இவ்வளவு தேடி வந்திருக்கும். இளவரசன் ரொம்ப ஒன்னும் டைம் எடுத்துக்கல. சொல்றான், எனக்கு டிராக்குலாவை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவனை எப்படி கொல்லணும்னா அப்படின்ட்டு இழுப்பான். அந்த கேப்ல அதுக்கடையில முழு நிலவு வந்துடும். நிலவு வெளிச்சம் பட்டுனா இவன் ஓனாயா மாறிடுவான். அப்படியே பேக்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு போவான். செவுத்துலேயே ஏறுவான். பேக் ஃபார்வர்ட்லயே அப்படியே ஏறி 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 மேல வர போயிட்டு அப்படியே அவனுக்கு முழு உடம்பும் அப்படியே அவனே கையால பிச்சு போட்டு ஓனாயிட்டு மாறுவான் பாருங்க. செம்மையா இருக்கும். கிராபிக்ஸ் அந்த காலத்துல செம்மையா எடுத்திருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அங்க வந்துருவாரு. வந்துகிட்டு அந்த ஓனாயை சுட்டு கொல்லதுக்கு துப்பாக்கி எடுப்பாரு. ஆனா ஓனாய் எங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிராமத்துக்கு நடுவுல நிறைய பேர்த்த இறந்து போனவங்க எல்லாம் போச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மயக்குழி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப ஹீரோ இந்த ஊருக்கு வந்த ஸ்டார்டிங் டைம்ல ஒருத்தன் ஹீரோவெல்லாம் அளந்திருப்பான்ல செத்த ஒண்ணு புதைக்கிறதுக்காண்டி, அவன் இங்க ஒளிஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காண்டி. அவனுக்கு என்னன்னா வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவனுக்கு இங்க உயிரோட்டு கூட இவன் தான் உள்ள மனுஷங்களெல்லாம் கொன்னு புதைப்பான் போல. அப்ப இந்த இடத்துல அந்த ஓனாயும் இருக்கும். நம்ம ஹீரோவை தாக்குறதுக்கு அங்கிருந்து ஓடி வரும். கரெக்டா ஹீரோ தள்ளிடுவாரு, ஜஸ்ட் மிஸ். அது நேரம் அந்த சாவுக்குழி தோண்டக்கூடியவனுக்கு மேலேயே போய் விழுந்துரும். அடிச்ச இடத்துல அவன் காலி. அவன் தோண்டன குண்டுக்குள்ளே அவனே விழுந்து செத்துருவான். இதுக்குதான் ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்கிறது. ஓனாய் அங்கிருந்து தப்பிச்சு நேரா டிராக்குலாவோட கோட்டைக்கு போயிடும். போன இடத்துல டிராக்குலா போட்டு ஓனாய் போட்டு கிளின்னு கிழிப்பாரு. நான் உன்னை எதுக்கு அனுப்புனா, நீ அங்க போயிட்டு குடும்ப கதையை பேசிட்டு வர, நான் உன்னை வந்திருக்கவங்க யாருன்னு தானே பார்க்க சொன்னேன். நீ போன இடத்துல இருந்துட்டு என்ன பத்தி உன் தங்கச்சிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியான்ட்டு பேசிட்டு அப்படி டவரோட உச்சிக்கே கூட்டிட்டு போயிடும். அங்க பார்த்தா பைத்தியக்கார ஆஸ்பத்திரில எல்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக்கல் பெட் வச்சிருக்கு. ஆல்ரெடி அதுல யாரோ வச்சு ஷாக்கு கொடுத்து கரிய போட்ட மாதிரி கரிச்சு எடுத்து வச்சிருக்கு. ஆக்சுவலா இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட அப்பா தான் இவரு. தான் இதுக்கு முன்னாடி ஓனாயா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நிறைய பவரை எடுத்து தான் டிராக்குலா தன்னோட குழந்தைங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம இளவரசனையும் வச்சு இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜி எடுத்து அதையும் டிராக்குலாவோட குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இது தெரியாம இவனும் பேசிக்கிட்டே அப்படி மேல வர போயிடுவான். இவனை பிடிச்சி அந்த இடத்துல கெட்டி வச்சு இவன்கிட்ட இருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க ஊருக்குள்ள அந்த நடுராத்திரில அந்த மயான பூமிக்குள்ள நம்ம ஹீரோ நிப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருவாங்க. நீ ஏன் அந்த ஓனாய கொல்லதுக்கு ட்ரை பண்ற, அது என்னோட அண்ணா அப்படின்ட்டு சொல்லுவான். உங்க அண்ணன் எல்லாம் செத்து நான் காலமாச்சு, அது இப்போ உங்க அண்ணன் இல்ல ஓனாய் தான். என்னோட வேலையை நான் கரெக்டா முடிப்பேன், உன்னோட காப்பாத்துறது தான் என்னோட வேலை, நீ நடுவுல வராத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லுவாரு. ஹீரோயின் கேட்க மாட்டா. அப்படியே 2 பேரும் அங்கிருந்து பேசிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு டிராக்குலா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கோட்டைக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல காணிச்சிருப்பாங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கோட்டைக்குள்ள இருந்திருப்பாங்கல்ல, அங்க வந்துட்டு இவங்க அந்த கோட்டையில சுத்தி சுத்தி பாக்குறாங்க பாருங்க. அவ்வளோ ஏதோ இந்த தூக்கலாங்குருவி கூடு தொங்கும் தெரியுமா, அதே மாதிரி சுத்தி சுத்தி அவ்வளோ வவ்வால் முட்டையாட்டே இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 இருக்கும். இது இவ்வளவு பொழைச்சு வந்தனாலே போதும். அந்த கிராமத்துல யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. இப்படி டிராக்குலாவும் அழிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். அப்படியே இளவரசன்ட்ட இருந்து எனர்ஜி எல்லாம் எடுத்து எடுத்து இந்த முட்டைக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா இவரு போன நேரத்துக்கு தான் அந்த முட்டைகளும் பொறிக்குது. பொறிச்சு அந்த மிருகெல்லாம் பறந்து போகும் பாருங்க. வவ்வால் மனுஷ உருவத்துல இருந்தா எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கியூட்டாட்டு இருக்கும். ஆனா பயங்கரமா இருக்கும். ஹீரோவும் கன் எடுத்து ஒவ்வொன்னா
சுட்டு தள்ளிட்டே இருப்பாரு. இந்த சவுண்டை கேட்டு டிராக்குலா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. என்னடா டேய், என் குழந்தைகளையே கொல்ற, உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியே வருவாரு. இங்க கிராமத்துக்குள்ள தப்பிச்சு வந்த அந்த வவ்வால் குட்டியெல்லாம் இருக்குல்ல, இப்போ புதுசா பிறந்து வந்துச்சுல்ல, அதுங்களுக்கு என்னன்னா அந்த பெரிய 2 ரத்த காட்டேரியும் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிராமத்து மக்களை வேட்டையாட வச்சு அப்படியே கட் பண்ணி நம்ம டிராக்குலாவை காட்டுறாங்க. டிராக்குலா வந்தவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட, டே தம்பிடே, நீ தானே வேலன் ஹெல்சிங், உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நீ முன் ஜென்மத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பழைய காலத்து தோஸ்த், அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்படி டிராக்குலாவும் பழைய பிளாஷ்பேக்கை சொல்லதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு கிட்ட வரும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா ஒரு வெள்ளி ஈட்டி எடுத்து நெஞ்சிலேயே குத்துவாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டிராக்குலா அன்டோல்டுன்னு ஒரு மூவி போட்டிருப்போம். அதுல ரத்த காட்டேரிகளுக்கு வெள்ளியை கண்டா பயம். ஆனா இந்த மூவில அப்படி இல்ல, ஒவ்வொரு மூவில ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்காங்க. வெள்ளி ஈட்டி எடுத்து நெஞ்சிலேயே குத்துவாரு. ஆனா டிராக்குலா செத்துருக்க மாட்டாரு. எனக்கு இந்த வெள்ளி ஈட்டியால எல்லாம் ஒண்ணுமே ஆகாது, எனக்கு சாவே கிடையாதுடா நண்பா அப்படின்ட்டு சொல்லுவாரு இவரு. அடுத்து திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு சிலுவை எடுத்து டிராக்குலாவோட கையில கொடுப்பாரு. டிராக்குலாவும் கதறி அழுதுகிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாருன்னு பார்த்தா அந்த சிலுவை அப்படியே அவரு கையில இருந்து எரிஞ்சே போகும். இன்னுமாடா நீ என்ன இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, என்ன கொல்லோன்ட்டு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, திரும்ப நீ ஏன் இப்படி எல்லாம் இருந்து ட்ரை பண்ற. இவங்க இப்படியே இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க வேட்டையாட போனா வவ்வால் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு மனுஷனையா பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்டுட்டே இருக்குமா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல தான் இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணை அங்க உள்ள ஒரு வவ்வால் குட்டி பிடிச்சி தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணும். அது பொண்ணு கொஞ்சம் வெயிட், அதனால தூக்கி விடாது. அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தெய்வமே என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஃப்ரெண்டு தான் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துவாரு. காப்பாத்தி முடிக்கும் இன்னொரு வவ்வால் குட்டி பறந்து வந்து இவங்கள கடிக்க வரும். கரெக்டா அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, இதுங்களுக்கு கிடைச்ச எனர்ஜி சோர்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன், எல்லாமே உடம்பு வீங்கி அந்த இடத்துல வெடிச்சு எல்லாமே செத்துறோம். ஒரு 10,000 கணக்குல வந்திருக்கும், 10,000 செத்துறோம். அந்த 2 தாய் ரத்த கட்டரையும் பார்த்து கதறி அழுதுகிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடும். இந்த டைம்ல டிராக்குலாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருமா, உடனே லைட்டா டைவர்ட் ஆவாரு. அந்த டைம்ல ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. தப்பிச்சு வந்த ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு கரெக்டா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காத்தாடி டவருக்குள்ள வச்சு ஒரு ஜெயிண்ட் செத்துருக்கல அந்த இடத்துக்கே போயிருவாங்க. போய் பார்க்கும்போது ஹீரோக்கு தோணுது இங்க வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு பேசிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினுக்கு பேக் சைடுல யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கும். இதை ஹீரோ கவனிச்சிருவாரு. கவனிச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற அந்த உருவத்துக்கு பித்தளை பல்லு இருக்கு போல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே கன் எடுப்பாரு. கரெக்டா அந்த மிருகம் சூதாரிச்சு நம்ம ஹீரோவை தாக்கும். அடுத்து நம்ம ஹீரோயினையும் அடிக்க போவோம். அப்ப ஹீரோ எத்திக்கிட்டு ஓங்கி மிதிப்பாரு. கரெக்டா அந்த ஜெயிண்ட் ஒரு செவுத்துல போய் முட்டணும்னு அதுக்கு தலை 2 பழந்துரும். பார்த்தா தலைக்குள்ள எல்லாத்துக்குமே மூளை தான் இருக்கும். இதுக்குள்ள பார்த்தா ஒரே எலக்ட்ரிக்கல் மிஷின் ஒயராட்டு இருக்குது. ஹீரோக்கு ஷாக்கே அடிச்சிடும் ஹீரோ அதை தொடும்போது. என்னன்னா டிராக்குலாக்கு இது எதுக்கு தேவைன்னா இது ஒரு டைனமோ மாதிரி, எடுக்க எடுக்க பவர் வந்துகிட்டே இருக்கும். அன்லிமிட்டெட் எனர்ஜி சோர்ஸ் இதுல இருந்து எடுக்கலாம். இதுக்காக தான் டிராக்குலா உருவாக்க சொல்லியிருப்பாரு. அது சயின்டிஸ்டும் தெரியாம முட்டாள்தனமாட்டி இதை உருவாக்கியிருப்பான். இது இருந்துச்சுன்னா டிராக்குலாவோட குழந்தைங்க சாகாம உயிரோடையே இருக்கும், இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணலாம். இதுதான் டிராக்குலாவோட பிளானு. இதே மாதிரி நமக்கும் ஊருக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா கரண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, எப்பவுமே கரண்ட் கட் ஆகாது, யாருக்குமே இன்வெர்டர் தேவையில்லை. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். அந்த ஜெயிண்ட் உருவம் ஹீரோயினியை பார்த்து கேட்கும், ஏன் என்ன எல்லாரும் தொந்தரவு பண்ணிருங்க, என்ன வாழவே விட மாட்டீங்களா, நான் உங்களுக்கு ஏதாவது இடையூறு பண்ணேன்னா என்னத்துக்கு, என்ன நான் இருக்க இடத்துக்கு என்ன தேடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க, நிம்மதியா கூட வாழ விட மாட்டீங்களா, தீ வச்சு கொளுத்துனீங்க, இப்ப நான் இருக்க இடத்துக்கு தேடி வந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா, என்ன வாழ விடுங்க என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அது கேட்கும். ஹீரோயின் கொல்லதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப ஹீரோ தான் வந்து தடுப்பாரு. தடுத்துக்கிட்டு அதை வாழ விடு, அது ஏதோ சொல்ல வருதுல கேட்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப அது சொல்லுவாங்க, டிராக்குலாக்கு நான் தான் தேவை, நான் இருந்தா டிராக்குலாவோட குழந்தைகளை யாராலையும் அழிக்க முடியாது. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, இல்ல நேத்து நைட்டே எல்லாமே செத்து போச்சு, வந்துச்சு எல்லாம் செத்து போச்சு. அப்போ ஜெயிண்ட் சொல்ல, இல்ல அது டிராக்குலாவோட ஒரு ஒய்ஃபுக்குள்ள குழந்தைங்க தான் அவ்வளவுமே, இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் இருக்கு, நான் இருந்தாதான் அதுங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும், சோ என்ன கொன்னுருங்கன்ட்டு இப்போ அந்த ஜெயிண்ட் கேட்கும். ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. உன்னை கொல்ல மாட்டோம், உன்னால எங்களுக்கு வேற ஏதாவது வேலை ஆக வேண்டி இருக்கும், சோ உன்னை கொல்ல மாட்டோம் வச்சுப்போன்ட்டு. சோ அதை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போலான்ட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய டைம்ல அந்த ஓனாய் வந்து இதெல்லாம் கவனிச்சு ஒட்டு கேட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடும். ஓனாய் கட்டிடுச்சா, இந்த நியூஸ் இனி டிராக்குலாக்கி போருமா, அவ்வளவுதான், இனி டிராக்குலா கொண்டாட்டம் தான். ஏன்னா தன்னோட குழந்தைங்களுக்கு இனி உயிர் கொடுக்கலாம்ல, இவன் உயிரோடு இருக்கே தெரிஞ்சிச்சுன்னா. ஹீரோ வேற இது தெரியாம அந்த ஜெயிண்ட டிரான்சில்வேனியால இருந்து ரோம் நகரத்துக்கு கூட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, எப்படிதான் நம்ம கூட்டு போனாலுமே ஓனாய் வேகமா வந்து இவனை கண்டிப்பா பிடிச்சிட்டு போயிரும், நம்ம வேற ஏதாவது தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, குதிரை வண்டியில போலாம், ஓனாயோட குதிரைங்க தான் ரொம்ப வேகமானது அப்படின்ட்டு ஒரு பிளான போடுறாங்க. பிளான போட்டவங்க அப்படியே அங்க இருந்து உடனே கிளம்பியும் போறாங்க. யாரெல்லாம் போறாங்கன்னா நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஜெயிண்ட் 4 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில போறாங்க. இப்படி இவங்க எல்லாம் ஒரு காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும்போது வவ்வாலுக்கு பிறந்த வவ்வாலுங்க ரெண்டுமே இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஹீரோ கூட செமையா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோவால சமாளிக்க முடியாமலேயே மேல இருந்து அந்த குதிரை வண்டியை ஒரு பள்ளத்தாக்குள்ள விழ போகும். ஹீரோ என்னன்னு அதுல இருந்து தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த குதிரை வண்டி அப்படியே மொத்தமா கீழே போகும். நம்மள நினைச்சிட்டு இருப்போம் ஹீரோயின், ஃப்ரெண்டு, அந்த ஜெயிண்ட் எல்லாம் உள்ளதான் இருக்கும்ட்டு. ஆனா உள்ள ஹீரோ அந்த வண்டிக்குள்ள வெறும் பாம் மட்டும்தான் இருந்திருக்கும். இது தெரியாம 2 ரத்த காட்டேரியும் அந்த வண்டியை காப்பாத்துறதுக்கு, அதுக்குள்ள இருந்து அந்த ஜெயிண்ட காப்பாத்துறதுக்காண்டி பின்னாடியே பறந்து போயிட்டு இருக்கும். அப்போ
அப்போ ஒரு ரத்த கட்டேரி சொல்லும், நீ மட்டும் அவனை கூட்டிட்டு வா, நான் மேலே போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போகும் ஹீரோவை சமாளிக்கிறதுக்காண்டி. கரெக்டா அந்த வண்டி கீழே போய் விழக்கூடிய டைம் தான் இன்னொரு ரத்த கட்டேரி அந்த வண்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும், உள்ள பாமாட்டு இருக்கும். அதுவும் அடிச்சோம் பிடிச்சோன்ட்டு இங்கிருந்து கிளம்பி பறந்துருவோண்டா தப்பிச்சிருவோண்டான்ட்டு எப்படியோ ட்ரை பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணும். பட் டூ லைட், அது கீழே விழுந்து வெடிச்சிரும். வெடிச்ச ஃபோர்ஸ்ல உள்ள இருந்து நிறைய ஈட்டி அது இதுன்னு வரும். டிராக்குலாக்கு தான் வெள்ளினா ஒன்றும் ஆகாது போல, ஆனா டிராக்குலாவால உருவாக்கப்பட்டவங்களுக்கு வெள்ளினா பிரச்சனை தான். அது இந்த காட்டேரிக்கும் பிரச்சனை தான் போல. கரெக்டா வந்து அந்த வெள்ளி ஈட்டியெல்லாம் இந்த ரத்த கட்டேரியை குத்தி கிழிச்சு சின்ன பின்னமாக்கிறோம். இதுவும் ஃபர்ஸ்ட் செத்த அந்த ரத்த கட்டேரிய மாதிரி சாம்பலாகி அந்த இடத்துல இதுவும் காலி. ஹீரோக்கு பிளான் தெரியாம போனதுனால ஒரு ரத்த கட்டேரி செத்துச்சா, கரெக்டா அந்த பக்கத்துல ஹீரோயின் இன்னொரு குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருப்பா. அதுக்குள்ளதான் ஜெயிண்டும் ஹீரோக்கு ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஹீரோ அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாரு. சரி தப்பிச்சாச்சு, நீங்க இருந்து போயிடலாம் ரூமுக்கு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா எல்லாம் முடிஞ்ச அந்த டைம்ல ஓனாய் வந்தோம். வந்த ஓனாய் கரெக்டா இவங்க வண்டிக்கு மேலே ஏறிடும். குதிரை வண்டிக்கு மேலே ஏறி இவங்கள எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். அப்போ ஹீரோயினும் ஹீரோவும் கீழே விழுறது மாதிரி அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜெயிண்ட் தான் ஹீரோவும் ஹீரோயினையும் காப்பாற்றும். லாஸ்ட் எண்ட்ல திருப்பியும் ஒரு பள்ளத்தாக்குல போய் விழதுக்கு போவோம். அப்போ ஹீரோயின் எல்லாருமே வண்டியில இருந்து தப்பிச்சிருவாங்க. ஹீரோ மட்டும் வண்டியில மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஓனாய் ஓடி வந்து திருப்பியும் ஏர்லயே பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ கரெக்டா மிஸ் பண்ணாம சுற்றுவாரு. ஓனாய் செத்துரும். ஆனா அது என்ன பண்ணிருக்கனா ஹீரோவும் கடிச்சு வச்சிரும் ஹீரோக்கு நெஞ்சில. அப்படியே விடிஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வருவா. ஹீரோக்கு என்னாச்சுன்ட்டு. ஹீரோக்கு நெஞ்சில அந்த ஓனாய் கடிச்சிருக்க அந்த தடை கிடக்கும். பக்கத்திலேயே ஹீரோயினியோட அண்ணனும் இறந்து கிடப்பான். அவன் தானே இதுக்கு முன்னாடி ஓனாயா இருந்தான். அவன் தானே இப்ப நம்ம ஹீரோவை கடிச்சதும் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஹீரோ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோயின் அப்படியே சோகத்துல அங்க இருந்து பின்னாடி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ரத்த கட்டரி உயிரோடு இருந்துச்சுல, அது வந்து அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும் டிராகுலாவோட கோட்டை. இனி அடுத்தது ஹீரோயினை காப்பாத்த டிராகுலாவோட கோட்டையை போனல, பழையபடி இவங்க டிரான்சில்வேனியாக்கே வந்துருவாங்க அந்த ஜெயிண்ட் எல்லாம் கூட்டிட்டு. கரெக்டா தப்பிச்சு போன அந்த ஒரு ரத்த காட்டேரியும் வந்துடும் அந்த இடத்துக்கு. வந்துட்டு ஹீரோ இன்வைட் பண்ணும், நாளைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, ஹீரோயினிக்கும் டிராகுலாவும் கல்யாணம் ஆக போதான், அதான் அவங்களுக்கு பார்ட்டி, அதுக்கு நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணும். ஹீரோ அப்போ சொல்லுவாரு, உங்க இடத்துக்கு வர மாட்டேன், நார்மலா பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா, டிராகுலாவால ஃபுல் பலத்தை காட்ட முடியாத இடம்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாரு. போனவர் அப்படியே பேருவாருன்னு பார்த்தா இல்ல, அந்த பார்ட்டிக்கும் போறாரு. அந்த ஜெயிண்ட ஒரு கல்லறைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு. இங்க அடுத்து பார்த்தா டிராகுலாவோட கோட்டைக்குள்ள ஒரு பெரிய ஹால் ரூம்ல பாட்டெல்லாம் பாடி பார்ட்டி செம்மையா போயிட்டு இருக்கும். அப்ப டிராகுலா வந்து ஹீரோயின் கூட கிடந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட விருப்பத்தோடயே ரத்த கட்டேரியா மாத்துறதுக்காண்டி. கரெக்டா ஹீரோயினையே கடிச்சு ரத்த கட்டேரியா மாத்தக்கூடிய அந்த டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவரும் மாறு இடத்துல அங்கதான் இருப்பாரு. பார்ட்டி நடக்கக்கூடிய இடங்கிறனால இந்த வாய்க்குள்ள பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு தீய கொளுத்துவாங்க தெரியுமா, அதே மாதிரியே ஒருத்தர் அங்க இருந்து தீய கொளுத்திட்டு நிப்பாரு. கரெக்டா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவரை பிடிச்சி டிராகுலாக்கு மேல தள்ளி விட்டுருவாரு. அந்த தீ டிராகுலாக்கு மேல பட்டுரும். அதுல ஹீரோயின் தப்பிச்சிருவா. கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு மேல. அப்ப டிராகுலா சொல்லுவாரு, ஹலோ நண்பர்களே, உங்களுக்காக நான் ஒரு பெரிய பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாருமே ரத்த கட்டேரி தான். ஒரு 100 பேராவது குறைஞ்சது இருப்பாங்க. எல்லாருமே வேன் ஹெல்சிங்க அப்படி உத்து பார்ப்பாங்க. உங்களுக்காக நான் வேன் ஹெல்சிங்க கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஏதோ சாப்பிடுறது பண்டம் கொடுக்கறது மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. உடனே மொத்த கூட்டமே வேன் ஹெல்சிங்க திறத்தும். ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவாரு. ஓடு போகும்போது ஒரு ரூம்குள்ள போய் லாக் ஆயிருவாரு. ஒரு பெரிய கண்ணாடி விண்டோ இருக்கும். அதோட தப்பிச்சு போலான்னு இவங்க ட்ரை பண்ணக்கூடிய அதே டைம்ல மொத்த காட்டேரி கூட்டமே அந்த ரூம்குள்ள வந்துடும். அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறனால அவரு ஒரு வித்தியாசமாட்டு ஒரு கெமிக்கல் ஒண்ணு உருவாக்கி ஒரு சின்ன பாட்டில் வச்சிருப்பாரு. அதை ஹீரோ அந்த ரூம்குள்ள போட்டுட்டு தான் வெளியே சாடி இருப்பாரு தண்ணிக்குள்ள. அந்த குடுவையும் கரெக்டா வெளியே சாடும்போது வெடிக்குமா, மொத்த கோட்டைக்குள்ளயும் ஒரு சூரியன் இருந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு வெளிச்சம் வரும். வெளிச்சம் பட்டாலே காட்டேரிகளுக்கு ஒத்து வராது. அவ்வளவுமே அங்கேயே காலி. அடுத்து இங்க அரண்மனையில காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்களை நம்ம ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனோட தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே இந்த அரண்மனையில இருந்தா டிராகுலாவை எப்படி அழிக்கலான்ட்டு, எப்படி அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுலான்ட்டு தேடிட்டே இருந்திருப்பாங்க. இந்த அரண்மனையில தான் பாதியே இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. காலங்காலமா தேடி கிடைக்காதனால ஓஞ்சி போய் கடைசியில் அவங்களும் டிராகுலா கையாலேயே இறந்து போவாங்க. அப்ப அங்க செவுத்துல ஒரு பெரிய டிராயிங் ஒண்ணு இருக்கும். அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டே ஹீரோ யோசிப்பாரு. ஹீரோ கிட்ட அந்த டிராயிங்ல உள்ள ஒரு சின்ன துண்டு பீஸ் மட்டும் இருக்கும், ஒரு மேப். அது அதை வச்சா ஆக்சுவலா இந்த கதவு திறக்கும் போல. இது ஹீரோயினுக்கு அப்பாய்க்கெல்லாம் கிடைச்சிருக்காது. இது ஹீரோட்ட எப்படி கிடைச்சுங்கிறது நமக்கும் தெரியாது. அப்ப அந்த பீஸை கொண்டு போய் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடவுளின் பெயரால் இந்த கதவை திறன இல்ல லாட்டின் மொழியில எழுதியிருக்கும். அது ஹீரோட ஃப்ரெண்டு தான் வாசிப்பாரு. வாசிச்ச உடனே அந்த மேப் எல்லாம் மறைஞ்சு அதுல ஒரு கண்ணாடி மட்டும் தான் தெரியும் பெருசாட்டு. இவங்க ஏதோ டோர் இருக்குன்ட்டு பார்த்தா கண்ணாடிலாம் இருக்குன்ட்டு அப்படியே வரைச்சு போய் நிப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், ஒருவேளை இது டிராகுலாக்கு கண்ணாடி இல்லாம இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ போய் அதை தொடுவாரு. தொடும்போது நல்ல கூலிங்கா சில்லுன்னு இருக்கு. அதிலே ஹீரோக்கு தெரிஞ்சிருது இதுதான் கதவு, இதுதான் டோர், இப்படிதான் போகணும்ட்டு. உடனே பக்கத்துல இருந்து தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் உள்ள போவாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாரும் உள்ள வராங்க. வந்து பார்த்தா தெரியுது பிரம்மாண்டமாட்டு இங்க டிராகுலாக்கு கோட்டையே இருக்கு. ஒரு தனி தீவு மாதிரியே இருக்கு அந்த கதவுக்கு பின்னாடியே. இவங்க உள்ள வந்து அந்த நேரத்துல எதிர்பாராத
எதிர்பாராத விதமாட்டு டிராகுலாக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரன் அங்க ஒருத்தன் நடந்து போவான். அவன் இவங்கள பாத்துருவான். அப்ப ஹீரோ எப்பவுமே கையில ஒரு பிளேடு ஒண்ணு வச்சிருப்பாருல, சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பிளேடை எடுத்து அவனுக்கு மேல வீசுவாரு. கரெக்டா அவன் லாக் ஆகி மாட்டிக்கிடுவான் செவுத்துலயே. அப்போ அவனை போய் அடிச்சு விசாரிக்கலான்னு போகும்போது கரெக்டா பக்கத்துல ஒரு ஜன்னல் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க இவங்க ஒரு சவப்பெட்டிக்குள்ள அந்த ஜெயிண்ட போட்டு அடைச்சு வச்சாங்கல்ல, அந்த ஜெயிண்ட் ஆல்ரெடி டிராகுலா கடத்திட்டான். கடத்தி அவனோட அவன்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் எடுக்கணும்ல, எலக்ட்ரிக்கல் பவரை, அதுக்காண்டி அவனை கெட்டி மேல தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ஐஸ்லயே ஃப்ரீஸ் பண்ணி. அப்போ போகக்கூடிய அந்த ஜெயிண்ட் தான் சொல்லுவான், நீ ஓனாயா மாறாம இருக்கலாம், அதுக்கு டிராகுலாட்ட மருந்து இருக்கு, நீ அதை எடுத்து உன் உயிரை நீ காப்பாத்திக்க அப்படின்னு போற போக்குல ஜெயிண்டும் சொல்லிட்டு போவோம் ஹீரோ ஹெல்ப் ஆட்டு. உடனே ஹீரோ வந்துகிட்டு டிராகுலாவோட அந்த வேலைக்காரன்ட்ட அந்த மருந்து இருக்கக்கூடிய இடத்த நீ சொல்ற, இல்லாட்டி ஒன்னு சித்திரப்படுத்தி கொல்லட்டான்ட்டு கேட்பாங்க. அவனும் பயந்துகிட்டே கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் அவங்க கூட அனுப்பி வைப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஓனாய் தாக்குனதுனால ஹீரோட நெஞ்சிலேயே அது கடிச்சிருக்கும்ல, அதனால அடுத்த ஓனாய் நம்ம ஹீரோ தான். அப்பதான் ஃப்ரெண்டு பாயோல தான் சொல்லுவான், மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கானா கண்டிப்பா ஓனாயால தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கும், அதனாலதான் ஓனாயெல்லாம் அடிமைப்படுத்தி அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இது தெரியாம இந்த ஓனாய் பாயோல காலங்காலமா அவனுக்கே அடிமையாட்டு இருந்திருக்கானுங்க. உன்னால கண்டிப்பா முடியும், 12 மணிக்கு அப்புறம் நீ முழு ஓனாயாட்டே மாறிடுவ, உன்னால முடிஞ்சா டிராகுலாவை கொல்லு அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லாட்டி என்கிட்ட ஒரு வெள்ளி ஈட்டி இருக்கு, அதை வச்சு நான் ஒன்னு கொன்னுருவேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பாயோல சொல்லிட்டு போவான். வேற வழி இல்ல. ஹீரோயினுக்கு அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண கூட்டு போன அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். ஆனா அந்த ரூம்குள்ள தான் அந்த மருந்தும் இருக்கும். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ரூமுக்குள்ள தான் அதே தப்பிச்சு போன அந்த ரத்த காட்டேரியும் இருக்கும். என்ன எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ரத்த காட்டேரி கேட்கும். இல்ல எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைன்ட்டு ஃப்ரெண்டு பயவுல சொல்லுவான். பேசிட்டு இருக்கும் போதே அந்த மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஊசியில இருக்கும், ஒரு குடுவையில. அந்த குடுவை ஹீரோயின் கீழே தள்ளி விட்டுருவா. அதுல ஆசிட் மாதிரி ஏதோ லிக்விட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கீழே வந்து உடையும் போது அந்த ரத்த காட்டேரிக்க மேல படும். முகம் பாதி அப்படி எரிஞ்சிய மாதிரியே இருக்கும். ஆசிட்ல மூஞ்சில ஊத்துனா அப்படி எரிஞ்சு போகல, அதே மாதிரி. ஃப்ரெண்டு உடனே போய் அந்த ஊசியை எடுப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அந்த ஜாடியில உள்ள ஒரு கிளாஸ் துண்டு எடுத்து அந்த ஆசிட் அதுல கொஞ்சம் இருக்கும், அது அந்த இரும்பு டோருக்கு மேல ஊத்துவா. டோர் அப்படி மொத்தமா இலகி விழுந்துரும். இது ஆசிடோடையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோட ஃப்ரெண்ட் அதுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வெளியே போவான். ஹீரோ காப்பாத்தணும்ல, அதுக்காண்டி ஹீரோயின் உள்ள மாட்டிக்கிடுவா அந்த ரத்த காட்டேரி கிட்ட. ஹீரோ இவங்க கடத்தி கொண்டு போன அந்த ஜெயிண்ட காப்பாத்துறதுக்காக மேல டவருக்கு போவாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஓனாய் எல்லாம் வச்சு இவங்க கரண்ட் ஷாக்கிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு. ஆனா ஹீரோ போறதுக்கு முன்னாடி அங்க 2-3 ப்ராசஸ் அப்படி நடந்துரும். இதனால அங்க உள்ள ரத்த காட்டேரி குட்டிகள் எல்லாம் உயிர் வந்துரும். இருந்தாலும் ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த ஜெயிண்ட் அங்க இருந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. கரெக்டா இவர் காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய அதே டைம்ல மேல டவர்ல ஒரு மின்னல் அடிக்கும் பாருங்க. அதுல நம்ம ஹீரோவையும் அந்த ஜெயிண்டையும் தூக்கி வீசிரும். அதுல அந்த ஜெயிண்ட் மட்டும் ஒரு கயரை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலயே தொங்கிட்டு கிடக்கும். நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிருவாரு டிராகுலா கூட சண்டை போடுறதுக்காண்டி. அந்த ஜெயிண்ட் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அதே சைட்ல தான் நம்ம ஃப்ரெண்டு பயவுலயே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ஹீரோ காப்பாத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜெயிண்ட் கேட்க என்ன காப்பாத்துன்ட்டு அவன் ஃப்ரெண்டு பயவுல சொல்லுவா, நீ சாக வேண்டியதான், செத்து போ அப்படின்ட்டு. இருந்தாலும் மனசு கேட்காம அதை காப்பாத்தி விடுவான். காப்பாத்தி விட்டோன்னா அந்த கயரை அறுத்து விடுவானா, நேரா அது கிளாஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு ஹீரோயின் அந்த ரத்த காட்டேரி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாள், அதே ரூமுக்குள்ள போய் விடும். ரத்த காட்டேரியை பிடிச்சி அந்த ஜெயிண்ட் செம்மையா அடிக்கும். இப்படியே ரத்த காட்டேரி கூட சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த வெள்ளி ஈட்டியை வச்சு அந்த ரத்த காட்டேரியை குத்தி கொன்னுருவா. மணியும் 12 மணி ஆயிரும். டிராகுலா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நார்மலா கேஷுவலா பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம்லயே நம்ம ஹீரோ ஓனாயா மாறிடுவாரு. இது நம்ம டிராகுலாக்கு தெரியாது அடுத்த ஓனாய் இவருதான்ட்டு. அவரு கொஞ்சம் பயந்துருவாரு. பயந்துகிட்டே சமாளிக்கிற மாதிரி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நீ என்னோட ஆளு, வா நம்ம சேர்ந்து இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ அப்படிலாம் இல்ல, இதுக்கெல்லாம் மயங்கக்கூடிய ஆளு கிடையாதுல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இவரும் டிராகுலா கூட சண்டை போடுறாரு. இந்த இடத்துல தான் டிராகுலா அவரோட முழு உருவத்தை காணிப்பாரு. பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். எப்படி இருப்பாருன்னு பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பெரிய சண்டையா போயிட்டே இருக்கும். ஹீரோ நிறைய அடி வாங்குவாரு, டிராகுலாவும் நிறைய அடி வாங்குவாரு. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த நிலவை மேகமூட்டம்லாம் மறைச்சி நிலவு ஒளி தெரியாது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ மனுஷனாட்டு மாறிடுவாரு. மனுஷனா மாறினா டிராகுலா ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு ஓடுவாரு. திருப்பி டிராகுலா பழைய மாதிரி கொல்லதுக்கு ட்ரை பண்ணாம இருந்து கதையை விடுவாரு. பழைய பிளாஷ்பேக் கதையை, நீ எவ்வளவு பெரிய தூதுவனாட்டு கூட இருக்கலாம், ஆனா உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய டைம்ல திருப்பியே நிலவு ஒளிச்சம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பழையபடி இவரு ஓனையா மாறிடுவாரு. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. பாஞ்சு போய் டிராகுலாவோட கழுத்திலே கடிச்சிருவாரு. கடிச்சு அந்த இடத்துலயே டிராகுலாவும் காலி. சேம் ப்ரொசீஜர். சாம்பலாட்டு எலும்பெல்லாம் சின்ன பின்னமா உருகி இறந்து போவாரு. ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வருவா. அவ கையில தான் அந்த இன்ஜெக்ஷனும் இருக்கும். கரெக்டா ஹீரோவுக்கு நெஞ்சில அவ குத்தும் போது ஹீரோ பாஞ்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணுவாரு. ஆனா ஹீரோக்கு உடம்புல அந்த இன்ஜெக்ஷன் ஏறிடும். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இவர் ஓனா இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார்ல, இவர் பாஞ்சு போய் ஹீரோயினை பிடிச்சதுனால ஹீரோயின் அந்த இடத்துலயே மூச்சு அடைச்சு இறந்து போவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கரெக்டா அந்த வெள்ளி ஈட்டி எடுத்து ஹீரோ கொல்லதுக்கு வருவாரு. இன்னும் ஓனாய் மனுஷனோட உருவத்துல தானே இருப்பாரு. கொல்லான்னு கிட்ட வரும்போது தான் தெரியுது ஆல்ரெடி ஹீரோயினை குத்திட்டா, ஹீரோயின் இறந்தும் போயிட்டான்ட்டு. ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோ கத்தி அழுவாரு. ஓனாய் உருவத்தில இருந்தே அப்படி மனுஷனா மாறுவாரு. கடைசியில ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு உடம்புக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த
இந்த இடத்துல இந்த படம் முடியுது. ஸோ வியூவர்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.